ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். நான் உங்கள் சினிமா ரசிகன். இது உங்கள் சினிமா ரசிகன். ஸோ இந்த வீடியோ என் அனுபவம் வித் மனிதகுலம் நம்பிக்கை ஊட்டும் வரலாறு அத்தியாயம் 2, த ரியல் லார்ட் ஆஃப் த பிளேசஸ். ஸோ இந்த புக்கு எப்படி ஆரம்பிக்குது, அதாவது இந்த 2வது அத்தியாயம் எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, லார்ட் ஆஃப் தி பிளேசஸ் அப்படின்னு ஒரு கதை இருக்குது. ஸோ அந்த கதை வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸான கதை. அந்த கதையை பற்றி நமக்கு என்னென்னு ஒரு ரியல் இது தெரிஞ்சால் தான் இதில் வந்து தி ரியல் லார்ட் ஆஃப் தி பிளேஸ் அப்படின்னு அவர் சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பார். ஸோ உண்மையான லார்ட் ஆஃப் தி பிளேஸ்னால் என்னது அப்படின்றது தான். ஸோ லார்ட் ஆஃப் தி பிளேஸை பற்றி உங்களுக்கு என்னென்னு தெரியணும். ஸோ அதுக்கு அந்த புக்கை படிச்சுட்டு வரலாம் அப்படின்னு நான் நினச்சேன். பட் அந்த புக் ரொம்ப பெரிய புக். ஸோ ஷார்ட்டாக என்ன கதை அப்படின்றத மட்டும் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இது வந்து 2.1 அப்படின்னு வச்சுக்கலாம். விச் மீன்ஸ் அந்த லார்ட் ஆஃப் தி பிளேஸ்னால் என்ன, வாட் இஸ் த ரியல் ஸ்டோரி பிஹைண்ட் இட் அப்படின்றதான். ஸோ லார்ட் ஆஃப் தி பிளேஸ்னால் என்னென்னா, ஒரு சின்ன தீவுக்குள்ளே பசிபிக் பெருங்கடலில் வந்து ஒரு சின்ன பெரிய ஒரு கப்பலில் போய்கிட்டு இருந்திருப்பாங்க. அங்கேருந்து ஒரு யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 15-16 வயசான பசங்கள்லாம் சேர்ந்து ஏதோ ஒரு இதுக்கு போய் ஆபத்தில் போய் மாட்டிக்கிறாங்க. அங்கே பெரிய சூறாவளி அடித்தோடனே அங்கே பசங்கள்லாம் மாட்டிக்கிறாங்க. ஸோ மாட்டிக்கிட்டதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 6 பசங்கன்னு வச்சுக்கிறேன். 6 பசங்க அதுக்கப்புறம் வருவாங்க. இங்கே ஒரு சிலர் மாட்டிக்கிட்டாங்க. ஸோ மாட்டிக்கிட்டதுக்கப்புறம் அங்கே இருக்க பசங்க என்னவா மாறுறாங்க அப்படின்றதா அந்த லார்ட் ஆஃப் தி பிளேசஸ். ஸோ அதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அங்கே இருக்க பசங்க காட்டு மராண்டித்தனமாக நடந்துக்கிட்டாங்க. விச் மீன்ஸ் ஒவ்வொருத்தனையும் அடிச்சுக்கிட்டு, என்ன சொல்லணுன்னா, ட்ரெஸ் போடாமல், தென் வந்து அவனை கேலி கிண்டல் பண்ணிக்கிட்டு, தென் எல்லாரையுமே இது பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் போக 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 எதுக்குமே இங்கே புகையை பற்ற வச்சு அங்கிட்டிருந்து ஆளுங்களை கூப்பிடணும் அப்படின்ற எண்ணம்லாம் இல்லாமல், ஜஸ்ட் லைக் தட் இங்கே இருந்துடலாம், என்னென்ன கிடைக்குதோ அதை கிடைச்சதெல்லாம் வச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறதே இருப்போம் அப்படின்ற எண்ணத்துக்கு மாறி, தென் மொத்தமாக ஒருத்தன் குறை சொல்லிக்கிட்டு, விச் மீன்ஸ் அதான் அந்த நெருக்கடி ஏற்படும் பொழுது மனிதன் காட்டு மிராண்டியாக மாறுவான் அப்படின்றதுக்கு ஒரு தி பெஸ்ட் எக்ஸாம்பிளாக எழுதியிருப்பாப்பில் கோல்டிங் அப்படின்றவர். ஸோ கோல்டிங் அப்படின்றவர் தான் லார்ட் ஆஃப் தி பிளேசஸ். அந்த ஷோ வந்து ரொம்ப ரொம்ப வைரல் ஆச்சு. ஸோ அந்த புக் வந்து ரொம்ப ரொம்ப வைரல் ஆச்சு. அதோட அப்ளிகேஷனாக தான் இப்போ வந்திருக்க எல்லா ரியாலிட்டி ஷோஸ் அப்படின்ற மாதிரிலாம் லாஸ்ட்டில் இந்த புக்ஸ் இந்த பார்ட்டோட லாஸ்ட்டில் பேசியிருப்பார். அண்ட் பிஃபோர் தட் இந்த லார்ட் ஆஃப் தி பிளேஸ் பற்றி நான் சொல்லி ஆகணும். ஸோ அவர் இப்படி வந்து அங்கே அந்த கதையில் என்ன இருக்கும் அப்படின்னா, அப்படி காட்டு மிராண்டித்தனமாக எல்லாருமே நடந்துக்கிறானுங்க. அந்த நடந்துக்கிட்டதுக்கப்புறம் மனுஷனே ஒரு பசுத்தோல் பொருத்திய புலி தான். அதாவது ரியாலிட்டியாக வந்து மெல்ல கருணை அதெல்லாம் காமிச்சிக்கிட்டு இருந்தாலும் உண்மையிலே ஒரு புலி மாதிரி தான் இருக்கான் அப்படின்றதுக்கு ஒரு கிளியர் கட் எக்ஸாம்பிளாக எல்லாருமே அங்கே ரால்பின் அப்படின்றவனை மட்டும் கடைசியில் உயிரோடு இருந்தான். மித்த பசங்க எல்லாருமே ஒருத்தன் இது பண்ணிவிட்டு இறந்துட்டாங்க. விச் மீன்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. தென் அங்கே ஒரு பையனை ரொம்ப கலாச்சாங்க, பீப்பாயின் அந்த மாதிரி நிறையா இருக்கும் அந்த லார்ட் ஆஃப் தி பிளேஸில் இருந்திருக்கும் போல். ஸோ அந்த புக்கு தான் ஒரு சிலருக்கு வந்து இந்த பிக் பாஸ், அந்த பிக் பேஷ்லி, அந்த பிக் பிரதர் இந்த மாதிரிலாம் ஷோ இருக்குல்ல. ஸோ அதுக்கு வந்து இந்த புக்கு தான் இன்ஸ்பிரேஷன் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய ரியாலிட்டி ஓனர்ஸ் தான் சொன்னாங்க அப்படின்ற மாதிரிலாம் கிளைமேக்ஸில் சொல்லியிருப்பார். ஸோ இந்த புக்கு தான் இப்படி தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்போ மனுஷன் வந்து காட்டு மிராண்டி தான் ரியலிஸ்டிக்காக அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி அதில் அவர் சொல்லியிருப்பார், அது ஆனால் உண்மையான கதை இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ உண்மையான நடந்துச்சுன்னு நான் தேட ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்லி இதை ஆரம்பிச்சிருந்திருப்பார். ஸோ உண்மையிலே நடந்ததெல்லாம் நடக்கும்போது, இதுக்கப்புறம் நடக்க போகிறதெல்லாம் அவர் பேசியிருந்ததெல்லாம் நடக்கும்போது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாகவும் ரொம்ப அழகாகவும், மனுஷன் உண்மையிலே ஒரு நல்லவன் அப்படின்ற ஒரு எண்ணத்தை புக்குத்துற மாதிரியும் ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ அதை தான் இந்த வீடியோவில் நம்ம என்டையராக பார்க்க போகிறோம். ஸோ பிஃபோர் தட் ஏன் அது தப்பு இல்லை அப்படின்னா, கோல்டிங்க்லேயே அவங்க ரியலாக போய் இன்டர்வியூஸ் எல்லாம் பார்க்கும்போது, அவர் கொடுத்த டாக்குமெண்ட் எல்லாம் பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, அவர் ரியலாக வந்து அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர். அதனால அவர் அவரும் ரியலாக ஒரு நாசி. தென் அட் த சேம் டைம் அவர் வந்து நிறையா அந்த மாதிரி தப்புகள்லாம் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. கலாச்சார பிறழ்வுகள்லாம் அவர் பண்ணிகிட்டு இருக்கார். ஸோ அதனால தான் இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து செகண்ட் வேர்ல்டு வார்லேயும் அவர் ஒரு நாசி மாதிரி தான் ஆக்ட் பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் மனுஷன் இப்படி தான் இருப்பான் அப்படின்றத நம்பிக்கிட்டு இருந்தால் ஒன் ஆஃப் த மனுஷங்களில் அவரும் ஒருத்தர். ஸோ அதனால் இதில் எந்த ஒரு இதுவும் இல்லை. அதுக்கப்புறம் அவர் இன்டர்வியூ எடுக்கும்போது இது உண்மையிலேயே நடந்ததா அப்படின்னு கேட்கும்போது, அப்படி நடந்துருந்துச்சுன்னா இப்போ என்ன ரியாலிட்டியாக மக்கள் நடந்துக்கிட்டு இருக்காங்களோ அதை வச்சு தான் நான் எழுதினேன். நான் வெளியில் பார்க்கும்போது, நான் ஒரு டீ கடையில் ஒரு இந்த ஷாப்பில் அந்த ஷாப்பில் இந்த ஷாப், நான் வெளியில் மனுஷங்களை எப்படி பார்க்குறேனோ அந்த மனுஷன் இப்படி இருந்தால் இப்படி தான் இருப்பான் அப்படின்ற ஒரு ஃபிக்ஷனல் ஸ்டோரியாக ஒரு புதினமாக தான் அதை எழுதினேன் அப்படின்னு அவர் சொல்லி முடிச்சிருந்திருப்பார். தென் அதுக்கப்புறம் உண்மையிலேயே இந்த மாதிரி ஸ்டோரி நடந்திருக்கான்னு என் தலைவன் ரொம்ப தேடி பார்த்துட்டு இருக்காரு. ஸோ தேடி பார்த்து கண்டுபிடிக்கிறாரு. அது என்ன அப்படின்றதுல 2.2ல் சொல்கிறேன். தேங்க்யூ.